எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு நீங்க 72 to 72 நீங்கள் இழிவு செய்தீர்களோ, அதனாலதான் நீங்க எம்ஜிஆர் இறக்க மறையும் நீங்க வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. நீங்க ஒர்க் அவுட் ஹோம்ல உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. 2 மாசம் பொறுமையா உட்கார்ந்து கட்சியோட உட்கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்காரு. எதற்காக? ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்காக. உங்களுடைய ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. போதும், உங்களுடைய அரசியல் போதும். பார்த்து 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 என்ன இளைஞர்கள் கூட்டம் இருக்கும். ஆமா, பொதுக்குழு ஃபுல்லா இளைஞர் கூட்டம். 1949 அண்ணா உருவாக்கிய போது இளைஞர்கள் மட்டும்தான் கட்சியில் இருந்தாங்க. உங்களுடைய தந்தை கலைஞர் கருணாநிதி 42 வயசுல முதலமைச்சர் ஆனாரு. அவர் மட்டும் இளைஞர் இல்லையா? இளைஞர்கள் கூட்டம் இந்த 2026 புதிய முடிவு எடுக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மாற்றங்களை உருவாக்கும். சோ திமுகவோட அஜெண்டா படி இன்னைக்கு பிஜேபியோட அண்ணாமலையும் செட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்க திடீர்னு நாளைக்கு ஏன் திருப்பி அண்ணாமலை திடீர்னு ஒரு பிரச்சாரம் வைக்கும் போது நம்ம போய் அவர் திட்ட வேணாம். அதாவது கட்சியை உட்டமைக்கும் போது நான் கேட்டேன், அதோடைய ஸ்ட்ரக்சரை கேட்கும் போது நான் சொன்னேன் பொதுச்செயலாளர்கிட்ட, அந்த ஐடி விங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். இந்த அண்ணாமலை அவர்கள் பேசின உடனே உலகம் ஃபுல்லா ஐடி விங் இருக்கு. கட்சி நாடு இந்தியா மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா ஐடி விங்க தலைவர் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஐடி விங்க போட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் ஐடி விங் இருக்கணுமே தவிர திமுக மாதிரி ஒரு 300 பேரை போட்டு யாரா திட்டலாம், ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு யாருக்கு லைக் போடலாம், அப்பான்னு சொன்ன உடனே ட்ரெண்டிங் எப்படி உருவாக்கலாம், இந்த செட்டிங் வேலைலாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. சொன்ன அடுத்த செகண்ட் 2 நாள்ல கண்டென்ட்டும் கொடுக்க வேணாம், இதை செய்யுங்கன்னு சொல்ல வேணாம், அடுத்த செகண்ட் அவங்க எடுத்து போடுறாங்க டேட்டாவை. இத பாருங்க, நீங்க சொன்னதுக்கு இது பதில். நான் பொதுச்செயலாளர் சொல்ல, அண்ணே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கண்ணே, போதுண்ணே விட்டுருங்கண்ணே, பாவண்ணே எவ்வளவுதான் பிரியாணி போடுவீங்க, போதும். அதனால திரு அண்ணாமலை அவர்களே, உங்களுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு உண்மையாக இருங்கள், உங்களுடைய தலைவர் அவர்களுக்கு உண்மையா இருக்கு. அதனாலதான் எந்த மீட்டிங்னாலும் கூப்பிடறதே இல்லை, அடுத்த நாள் கூப்பிடுறாங்க மீட்டிங் கூப்பிட்டா. கட்சியோடைய தலைவரை மீட்டிங்ல வச்சுக்கிறது இல்லை. சோ உங்க கட்சிக்கு பூத் கமிட்டி மீட்டிங்ல இல்ல, அதுக்குள்ள ஏன் கட்சியை பார்த்து ஏன் தலைவரை பார்த்து என்ன ஒரு பெண்களை நோக்கிய விமர்சனம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பெண்களை நோக்கிய விமர்சனம் தூக்கி எறியப்படுவார்கள் தமிழக அரசியலில். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் லாஸ்டா உங்களுக்கு, இதுதான் பதில் எங்களுடைய தோழர்கள். ஏன்னா எங்களுடைய குறிக்கோள் ஆல்ரெடி தலைவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு. திமுக மத்தியில் ஆளும் பிஜேபி. எங்களுடைய குறிக்கோள் ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கு. சும்மா திடீர்னு திமுக செட் பண்ணி தாவேக்கள் குழப்பம், ஜாதி பிரச்சனை. இங்க எங்கப்பா ஜாதி இருக்கு? எங்களுக்குள்ள ஒரு ஜாதியும் கிடையாது. இந்த ஜாதியை உருவாக்குனது நீங்க. 70 வருஷமா திமுக தான் ஜாதியை உருவாக்கி தேர்தல் அரசியல் வச்சிட்டு இருக்கீங்க. யாருக்கு தெரியுதோ, எனக்கு தெரியும். அங்கிருந்தா வேலை பார்த்துட்டு உடனே கேட்பாங்க, நீங்க அங்கதானே வேலை பார்த்தீங்க. திரு எம்ஜிஆர் அவர்களும் 20 வருஷத்துக்கு மேல அங்கதான் வேலை பார்த்தாரு. உண்மை தெரிஞ்சிச்சு, வெளியே வந்துட்டாரு. அவ்வளவுதான் சப்ஜெக்ட். எம்ஜிஆர் நடத்திருந்தா உட்காந்து கான்ட்ராக்ட் வாங்கிட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கலாமே, ஏன் வெளியே வந்தாரு? அண்ணாவுடைய குறிக்கோளை நிறைவேற்ற முடியல, வெளியே வந்தாரு. ஜெயிச்ச பிறகு அண்ணாவோட குறிக்கோளை நிறைவேற்றினாரு. இன்றைக்கு அண்ணாவுடைய குறிக்கோளையும் பெரியார் அவர்களுடைய குறிக்கோளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர், ஒரே கட்சி தமிழக வெற்றியோட கழகம். ஏனென்றால் இன்றைக்கு வரைக்கும் அறிவாலயத்தில் நீங்க பெரியார் போட்டோ வச்சது இல்ல, இன்றைக்கு அறிவாலயத்தில் அம்பேத்கர் சிலை நீங்க வச்சது இல்ல. நீங்க சமூக நீதி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என்ன சமூக நீதி? என்ன சமூக நீதி இருக்கு? வேங்கவேல் பிரச்சனைல யாரு தவறு செய்தா அப்படின்னு பார்த்தா, யாரு தண்ணியை குடிச்சாங்களோ அவங்களே தவறு செஞ்சுட்டாங்க. என்ன ஒரு சட்டம் ஒழுங்கு, வா சூப்பர். என்ன ஒரு அப்பா, யாராச்சும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரணை கிடையாது, அவங்க மேலேயே பழிய போட்டு கேஸ் முடிஞ்சு, ஃபைல் க்ளோஸ்டு. இதுதான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு.